சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரித்து வெதுப்பக உற்பத்தி பொருட்கள், பானின் விலை 10 ரூபாவினால் உயர்வு. புத்தாண்டு வரை பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை, இறக்குமதியாளர்கள் தெரிவிப்பு. இலங்கைக்கு எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க தயார் என்கிறது ஈரான், நட்பு நாடு எனவும் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய கொடியை அவமதித்த விவகாரம், 9 மாதங்கள் சிறையில் இருந்த இளைஞரிடம் மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கா காவல்துறை. தமிழக சட்டசபை தேர்தல் தொகுதி பங்கீடு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. ஈரான் மீதான தாக்குதல்களை ஒத்திவைத்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலையை தொடர்ந்து வெறுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 450 கிராம் நிறையுடைய ஒரு ராத்தல் பானின் விலையும் 130 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலையை தொடர்ந்து வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதனையடுத்து வெதுப்பக பொருட்களின் விலைகளை 10 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பினால் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமையினால் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பான் பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களாக தொடர்வதால் இந்த விலை உயர்வு நுகர்வோரை நேரடியாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையில் முச்சக்கர வண்டிகளுக்கான பயண கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 110 ரூபாவாகவும் ஏனைய ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்கும் 90 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளது. இன்று முதல் முச்சக்கர வண்டிகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த புதிய கட்டண முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் பால்மா மற்றும் கோதுமை மாவினுடைய விலைகள் அதிகரிக்கப் போவதில்லை என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையுயர்வு மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் எதிர்வரும் புத்தாண்டு காலம் வரை பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பதில்லை என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சரிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் எரிபொருள் ஒதுக்கீட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோக நடவடிக்கைகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை உணவு விநியோகத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் அளவை துல்லியமாக கண்டறிய விசேட தரவு சேகரிப்பு திட்டம் ஒன்றில் இணைக்குமாறு அமைச்சர் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலம் விநியோக சங்கிலியை எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் போர் காரணமாக எரிபொருட்களின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து இலங்கையின் வடமாகாணத்தின் கரையோரங்களில் வசிக்கும் கடற்தொழிலாளர்கள் பாதிப்பை எதிர்நோக்குவதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் LM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாங்கள் மீனவர்கள் மத்தியில் இருக்கின்ற அச்ச நிலையை நாங்கள் கருத்தில் கொண்டால் தற்போது மன்னார் மாவட்டத்திலேயும் சரி வடமாகாணத்திலும் சரி மண்ணெண்ணெய் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. அந்த தட்டுப்பாட்டை ஓரளவு அரசு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே பகிர்ந்தளிக்கக்கூடிய நடைமுறைகளே QR என்ற நடைமுறையை அது பயன்படுத்துகின்றது. அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே
மன்னாருக்கான எரிபொருளாக படகுக்கான கிட்டத்தட்ட மன்னாரிலே 3500 பிளாஸ்டிக் படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட வள்ளங்களும் இருக்கின்றன. அதற்கப்பால் ஒரு நாள் படகுகளாக 250 படகுகள் டீசலை பயன்படுத்துகின்ற படகுகள் காணப்படுகின்றன. இதற்கான எரிபொருளை வழங்குவதில் சில கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருந்த போதிலும் தற்போது வரை இந்த மீனவர்களுக்கு அவ்வாறான நெருக்கடி நிலை பெரிதாக ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இப்போது இருக்கின்ற நிலையிலே ஒரு படகுக்கான எரிபொருள் தேவையாக ஒரு நாளொன்றுக்கு 30 தொடக்கம் 40 லிட்டர் வரையிலான மண்ணெண்ணெய் தேவைப்படுகின்றது. அரை லிட்டர் உட்பட 1 லிட்டர் பெட்ரோல் வரை தேவை ஏற்படுகின்றது. அந்த வகையிலே தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மண்ணெண்ணெய் 25 லிட்டரும் பெட்ரோல் அரை லிட்டரும் நாளொன்றுக்கான மீனவருக்கான பங்கீடாக வழங்கப்பட்ட போதிலும் அந்த எரிபொருள் கூட சில நேரங்களில் மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயன்படுகின்றோம். எதிர்வரும் காலங்களிலே அண்மையிலே நாங்கள் அமைச்சரவையை அறிவிக்கும் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார், மே மாதம் அளவிலே முற்றுமுழுதாக எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். நாட்டிலும் உலகத்திலும் ஏற்படுகின்ற இவ்வாறான சூழ்நிலையை மீனவர்களாகிய நாங்களும் இதில் பங்கெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே நாட்டுக்காகவும் நாங்கள் சில விடயங்களை தியாகம் பண்ண வேண்டியும் இருக்கின்றது. அந்த வகையில் மீனவருக்கான எரிபொருளின் விலையேற்றம் மீனவருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் மண்ணெண்ணெய்க்கான விலை 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஒரு நாள் படகுக்கான எரிபொருள் தேவைக்காக மண்ணெண்ணெய் ஒயிர் பெட்ரோலுக்காக கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 20,000 வரையிலே மீனவர்கள் செலவிட வேண்டியிருக்கின்றது. இதற்கப்பால் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக 3 பேர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்களின் உழைப்பாக கிட்டத்தட்ட 30,000 குறைவான உழைப்பு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் கடனாளியாக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த கட்டுப்பாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டில் நாங்களும் ஒரு பங்காளராக இருக்கின்றோம். எனவே சுயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எரிபொருளினை ஒரு கச்சிதமாக பயன்படுத்துவதோடு இந்த விலையேற்றத்தின் போது அதனை கையாளுகின்ற விதத்திலும் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் அரசு இவ்வாறான விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும். விலையிலும் சரி அல்லது ஒரு பேமெண்ட் வகையிலான கொடுப்பனவிலும் அவர்கள் மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே மீனவர்களின் வாழ்வாரம் இந்த கடல் நம்பி இருக்கின்றது. இந்த கடலினூடாக நாங்கள் கடந்த காலங்களிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். அதன் இந்திய மீனவர்களாக இருக்கட்டும், டிட்வா புயலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களுக்கு அப்பால் இன்று விலையேற்றத்துக்கும் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். திருகோணமலை மாவட்டம் சேருநுவர காவல் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் 10 கொள்கலன்கள் டீசலை மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட சேருநுவர காவல் பிரிவுக்குட்பட்டு கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கொள்கலன் டீசல் இன்று காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை கந்தலாய் பிராந்திய காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கல்லாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த டீசலை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத பயன்பாடு அல்லது பதுக்கல் நோக்கில் இவை சேமித்து வைக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட டீசல் கொள்கலன்களையும் மோதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடரும் நிலையில் இலங்கைக்கு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இலங்கை ஈரானின் மிக நெருங்கிய நண்பன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டிற்கு உதவ தயாராக உள்ளதாகவும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கேஸ் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார். ஈரான் மீதான தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் ஹோர்மோஸ் நீரிணையை பயன்படுத்த ஈரான் தடைகளை விதித்துள்ளது. எனினும் இலங்கை போன்ற நட்பு நாடுகளுக்கு ஹோர்மோஸ் நீரிணை திறந்துள்ளதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிசக்தி அல்லது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் உதவ தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்ததோடு இலங்கை தேசம் ஈரானால் மிகவும் மதிக்கப்படுவதுடன் மரியாதைக்குரியது என்றும் கூறினார்.
குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகே ஈரானிய கப்பலான ஐரிஸ் டேனா மூழ்கிய நிலையில் அதிலிருந்தவர்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீட்டமைக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார். ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியை வெளிக்கொணரும் தனது புத்தகம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வெளியாவதை தடுப்பதற்காக அரசாங்கம் தன்னை கைது செய்ய முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி தொடர்பாக புத்தகத்தை கமன்பில வெளியிடவுள்ளதாக கூறிய நிலையில் மார்ச் 27ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள அவரின் வழக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவர் சில உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் என நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையிலேயே தனது புத்தகம் வெளிவருவதை தடுப்பதற்காக அரசாங்கம் தன்னை கைது செய்ய தயாராகி வருவதாக அவர் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார். ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்று மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரின் கைதை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் அவரது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரியான சாந்த ஜேதிலக என்பவரால் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று திங்கட்கிழமை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போதே இதனை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் சட்டமா அதிபர் உள்ளிட்ட பலரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சுமார் 36 வருட காலமாக இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்பட்ட 2 ஏக்கர் காணியை இன்றைய தினம் இராணுவத்தினர் விடுவித்துள்ளனர். எஞ்சிய காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வசாவிளான் கிழக்கு பகுதியில் உள்ள ஒட்டகம்புலம் தேவாலயத்திற்கு அருகில் இராணுவ பயன்பாட்டில் இருந்த காணிகளில் 2 ஏக்கர் தனியார் காணிகளை இராணுவத்தினர் விடுவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளில் 234.8 ஏக்கர் காணி கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாத கால பகுதியில் அப்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விடுவிக்கப்பட்டிருந்தது. ஏனைய காணிகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என அப்போது உறுதி அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அவை நிறைவேற்றப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் குறித்த காணிகளில் 2 ஏக்கர் காணி இன்றைய தினம் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்திற்கு அருகில் உள்ள காணிகள் சில இராணுவ கட்டுப்பாட்டினுள் தற்போதும் உள்ள நிலையில் அவற்றினையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரேலிய கொடியை அவமதித்ததாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 21 வயதுடைய இளைஞரிடம் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். அத்துடன் அவருக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். மாவனல்ல பகுதியைச் சேர்ந்த முகமது ரிபாய் முகமது ஜுகேல் என்ற இளைஞர் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சமூக ஊடகத்தில் ஸ்ரேலிய கொடியை சேதப்படுத்தும் வகையிலான பதிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தெஹிவளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக அந்த இளைஞர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று திங்கட்கிழமை தலைமை நீதியரசர் பிரேதி பத்மன் சுரசின் தலைமையிலான 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தெஹிவளை காவல் நிலைய முன்னாள் பொறுப்பு அதிகாரி HMAP ஹேரத் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீதவான் நீதிமன்றத்திற்கு தான் தவறான தகவல்களை வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். தனது செயலால் அந்த இளைஞரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அவர் அதற்காக தனது வருத்தத்தை தெரிவித்ததுடன் 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை திறந்த நீதிமன்றத்தில் கையளித்துள்ளார். மனுதாரர் சார்பில் முன்னிலையாளர் சட்டத்தரணி ஜிஜாஸ்கிஸ் புல்லா குறித்த இளைஞருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க எந்தவித ஆதாரமும் இல்லை என சட்டமாதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இரு தரப்பினரும் இணக்கப்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவின் விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கமைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் குறித்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக தான் தாக்கல் செய்திருந்த முறைப்பாட்டை திரும்பப் பெறவும் அந்த இளைஞர் சம்மதித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட 7 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏனைய கட்சிகளுடன் பேச்சு நடந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு பாஜக 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டுமென அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் விடுத்த 48 மணி நேர காலக்கெடு இன்று மாலையுடன் முடிவடையவுள்ள நிலையில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்த திட்டமிட்டிருந்த அனைத்து தாக்குதல்களையும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் ஈரான் முழுமையாக திறக்காமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா அழிக்கும் என கடந்த சனியன்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் அமெரிக்கா இவ்வாறு தனது நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் ஹோர்முஸ் நீரிணை முற்றாக காலவரையின்றி மூடப்படும் எனவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க உட்கட்டமைப்புகளும் தாக்கப்படும் எனவும் ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரித்து வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் பானின் விலை 10 ரூபாவினால் உயர்வு. புத்தாண்டு வரை பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை, இறக்குமதியாளர்கள் தெரிவிப்பு. இலங்கைக்கு எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க தயார் என்கிறது ஈரான், நட்பு நாடு எனவும் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய கொடியை அவமதித்த விவகாரம் 9 மாதங்கள் சிறையில் இருந்த இளைஞரிடம் மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கா காவல்துறை. தமிழக சட்டசபை தேர்தல் தொகுதி பங்கீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. ஈரான் மீதான தாக்குதல்களை ஒத்திவைத்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.